ஹாய்ங்க. வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சி யூடியூப் சேனல். என்னங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா வீடியோவே போடாம, இப்ப வந்து வீடியோ போடுறேனேன்னு பார்க்குறீங்களா? அநேகமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், எதனால நான் வீடியோ போடல அப்படிங்கிறது. ஆமாங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. அ கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட் தான். கொஞ்சம் நெறைய இன்ஜுரி ஆயிட்டு இருந்துச்சு. அதனால தான் என்னால வீடியோஸ் எதுவுமே போட முடியல. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சிக்கா இருந்தேன். ஒரு சின்ன என்னோட பர்சனல் விஷயத்துக்கு கூட நான் இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்துச்சு. இப்ப தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வரேன். ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில என்னால எந்த வீடியோவும் போட முடியல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வரேன். ஆமாங்க. ஆ எனக்கு அடி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த தலையில தாங்க அடிபட்டு இருந்துச்சு. அது இல்லாம இந்த ஷோல்டர் வந்து கேல்விக்கல் போன் கொஞ்சம் ஃப்ராக்சரா இருந்தது. நெறைய இன்ஜுரிங்க. நான் அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன். அ எனக்கு வந்து இந்த மாரி ஒரு சூழ்நிலையில, இவ்ளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு யாருன்னே தெரியாதவங்க நெறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு அடிபட்ட அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் நான் ஓப்பனா இன்னும் சொல்லல. சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்படி பேசுறாங்க இவங்க? எப்படி இவங்க நார்மலா இருக்காங்க? அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இன்ஜுரி ஆயிருந்தது. காட் கிரேஸ் நான் கும்பிடுற என்னோட ஐயப்பா தான் வந்து இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு பிறவியே குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க. அ இதெல்லாம் தாண்டி என்னால எப்படி வீடியோ போட முடியும்? நம்மளால இதுக்கப்புறம் YouTubeல ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு எனக்குள்ள நெறைய கேள்விகள் இருந்தது. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன். இன்னைக்கு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே எனக்கு வந்து பிளெஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ஸ்பெஷல் தாங்க. கடந்த ஒரு 3 மாசமா எதுவுமே ரொம்ப சமைக்கல வீட்ல. ஒரு ஹேப்பியான ஒரு மூடே இல்லாம இருந்தது. இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு வர்றதுனால, இப்ப கொஞ்சம் நான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடலன்னா எப்படிங்க? சண்டே ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல்னா ஃபிஷ் தான். ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் இன்னைக்கு செய்ய போறேன். என்னென்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். நான் என்னோட ஹெல்த் இஷ்யூ எனக்கு எப்படி என்ன ஆச்சு? நான் எப்படி ரெக்கவரி ஆயிட்டு வரேன் அப்படிங்கிறது அப்கமிங் நான் வீடியோஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வரேன் நான். ஓகே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஃப்டர் லாங் டைம் மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வடகம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம மீன் குழம்புக்கும் நான் ப்ரான் வந்து தவா ஃப்ரை பண்ண போறோம் இல்லைங்களா? அதுக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமா வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அடி அதிகமா தாங்க பட்டுருச்சு. ஆ தலையில கொஞ்சம் இன்ஜுரி ஆயிருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனேயே என்னோட இந்த காதுல வந்து ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கன்டினியூஸா ஒரு 2 டேஸ்க்கு வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ப்ளீடிங் இருந்ததுன்னு சொன்னாங்க. அத அரெஸ்ட் ஆகறதுக்காக அ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் நெறைய சில விஷயங்கள்லாம் மறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்தது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்ல. கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான் தாண்டி வந்திருக்கேன். நல்லா ஹெல்த்தியா சாப்பிட சொன்னாங்க. கிட்டத்தட்ட இப்ப தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் சேர்த்து ஆம் மட்டன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெறைய பிளட் லாஸ் ஆயிருந்தது. அதனால பிளட் லாஸ்க்கு கீரைகள் நெறைய எடுக்க சொல்லியிருக்காங்க. பழங்கள் நெறைய எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு எந்த பழமும் சாப்பிடவே பிடிக்காது. எப்படி உடம்பு தேற போறேன்னு தெரியல. பட் இந்த கை வந்து கொஞ்சம் இப்ப பரவால்ல. முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவால்ல. இந்த கையில தான் சமைக்கிறேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. நம்ம வீட்ல நமக்கு கரெக்ட்டான ஹெல்ப் கிடைச்சது அப்டின்னா, நம்ம உடம்பு வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆயிடும். அது மட்டும் இல்லங்க, நெறைய நேரங்கள்ல எவ்ளோ விஷயங்கள் நம்ம கடந்து வரோம் அப்டிங்கிறது, இந்த மாரி முடியாத நிலைமையில தான் நமக்கு தெரியுது. அ யாருன்னே தெரியாதவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன்.
சில நேரங்கள்ல வந்து நம்ப வந்து அத தான் பெரிய விஷயமா நெனச்சுட்ருப்போம். ஆஹா! இப்படி பேசுறாங்க, அப்படி சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம லைஃப்ல ஒரு செகண்ட் நம்மளோட உயிர் போறதுக்கு ஒரு செகண்ட் தான் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இந்த ஆக்சிடென்ட் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத கடந்து தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எந்தெந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கணும், எந்தெந்த விஷயத்த சின்னதா தூக்கி போட்டு, ச்சே இவ்வளோதானா? என்ன பேசுவீங்களா? பேசிக்கோங்க. என்ன உங்களால பேச தான் முடியும். அவ்வளோதான். போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இக்னோர் பண்ணிட்டு, எந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கணுமோ, நம்ம லைஃப்ல நம்ம கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல நம்ம கூட இருக்கிறவங்கள என்னைக்குமே மறக்கக்கூடாது. அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டா நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப பேசுறேனோ? வாங்க சமைச்சிருவோம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா தக்காளிய நான் அரைச்சு தாங்க போட்டிருக்கேன். ஏன் தக்காளி அரைச்சு போட்டிருக்கேன்னா, வதங்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாம இப்படி அரைச்சு போடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்ப நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் தாங்க. உப்பு. இந்த குழம்புல வந்து ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காரப்பொடி மீனுங்க. இந்த காரப்பொடி மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவ வைக்கும்போது. இந்த மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஐட்டம். இவ்வளோ நேரம் போட்ட விஷயம்லாம் முக்கியமான விஷயம் இல்ல. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இவ்வளோ மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அம் சின்ன வெங்காயம், பூண்டு. இது எல்லாத்தையுமே மிக்ஸியில கொஞ்சம் கொரப்பா அரைச்சிருக்கேன். இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு வந்து நல்லா கோல்டா இருக்கு நமக்கு. நம்ம ரொம்ப உடம்பு முடியல, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து ரொம்ப உடம்பு டயர்டா இருக்குங்க. மேபி நெறைய மெடிசன் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. இந்த மாரி உடம்பு டயர்டா இருக்கு, ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி டைம்ல இந்த மீன் குழம்பு, இந்த 4 ஐட்டம் மெயினா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இத நல்லா கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். இத இப்ப நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. இப்போ மீன் வறுக்கறதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ குழம்பு மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இந்த மீன் வந்து ரொம்ப அம் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு குடுக்கணும் அப்டின்னா, கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கணும். நம்ம வீட்ல எல்லாருமே காரம் அதிகமா சாப்பிடுறவங்க தான். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வேற எதுவும் பெரிய அளவுக்கு எதுவும் மசாலாலாம் ஆட் பண்ணல. அ இதில வந்து கொஞ்சம் தக்காளி ஜூஸ் நான் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அது நம்மளுக்கு ஒரு புளிப்பு சுவை குடுக்கும். நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. தக்காளி நான் வந்து மீன் குழம்புக்காக அரைச்சு வச்சிருக்கேன். அந்த தக்காளிய கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது உடனே நம்ம பொரிக்கிறதுக்கு பதிலா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். உடனே செஞ்சோம் அப்டின்னா, காரம்லாம் நம்மளுக்கு ஃபிஷ்ல வந்து கம்மியா தான் ஊறுன மாரி இருக்கும். நல்லா காரம் இறங்கணும், நல்லா அதோட டேஸ்ட் பர்ஃபெக்ட்டா வரணும்னா, ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீசர்ல கூட வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில வச்சுட்டு கூட நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்ப மசாலாலாம் தடவியாச்சு. மசாலா தடவி ஒரு கிண்ணத்துல எடுத்து நான் ஃப்ரிட்ஜில வைக்கல, வெளிய தான் வைக்கிறேன். இதே இந்த பாத்திரத்திலேயே நான் இன்னொரு ஒரு ஃப்ரை பண்றதுக்கும் ஆட் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல நல்லா ஊறிடுச்சு. இப்ப நம்ம வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப வறுக்கறதுக்கு எண்ணெய். இந்த கையில ரொம்ப வேலை செய்ய முடியலங்க. அதனால இந்த கையில கொஞ்சம் செய்றேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பில எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பில வந்து பொரிஞ்சு இந்த எண்ணெயில நம்ப ஆ ச இந்த மீன வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பட் போட்டுட்டு இந்த மாரி தட்டு வச்சு லைட்டா மூடிடலாம். ம். இப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு.
இந்த எண்ணெய் பொரிஞ்ச கருவேப்பிலை பொரிஞ்சதில் நம்ம மீன் வைக்கலாம். இப்போ நல்லா மீன் குழம்பு நல்லா சுண்டி கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த மீன் வந்து கொதிச்சா போதும். நம்மளுக்கு அதுவே போதுமானது. ஏன்னா இந்த மீன் சீக்கிரம் உடஞ்சி முள்ளா வெளியில் வந்துடும். அப்புறம் மீன் குழம்பு ஃபுல்லாக முள்ளாயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோன்னா 2 to 3 மினிட்ஸ் அது கொதிச்சா போதும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஃபுல்லாக முழுகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு சலசலன்னு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை திருப்பி போட்டுடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோவில் எனக்கு கொஞ்சம் காதில் இருந்து ப்ளீடிங் வந்ததுன்னு சொல்லிட்டு 2 டேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக 2 டேஸ் இல்லை 3 டேஸ் கண்டினியூஸாக ப்ளீடிங் வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு தாண்டி போயிடணும். அந்த மாதிரி தான் நான் நிறைய விஷயங்களை தாண்டி வெளியில் வந்துட்டுருக்கேன். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றது வந்து நான்வெஜ்ஜில் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுங்கன்றதுனால நான்வெஜ்ஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஆக்சுவலாக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத ஸ்டேஜில் இல்லை. ஏன்னா வீட்டில் அவர் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் எதுவுமே செய்யலை. அப்போ எதுவும் நான்வெஜ்ஜில் எதுவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு தான் அவர் வந்து சபரிமலைக்குலாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க எனக்கு உடம்பு வந்து அடாப்ட் பண்ணிட்டு வருது. என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு செட் ஆகும், என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அது கரெக்டாக உள்ள சேருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க. போதும். இதுக்கு மேலே இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு 3 மினிட்ஸ் தான் விட்டுருந்தேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் எறா வந்து கொஞ்சம் பெரிய எறா எடுத்திருந்தேன். ஏன்னா தவா ஃப்ரைக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தாங்க எறா எடுத்திருந்தேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தயிர். இதை போட்டு நல்லா கொஞ்சம் இதை கலந்து நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி இதை ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். இப்போ தவாவில் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த சடசடப்பு அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் செமி ஃப்ரை ஆகணும். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணுன்றது கிடையாது. நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ப்ரான் ஃப்ரை பண்ணுறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரானை போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி. சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ப்ரான் தவா ஃப்ரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரசம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு சண்டே சமையல் சாப்பிட போறோம். புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.